சூரசம்ஹாரம் என்றைக்கோ அன்றைய சஷ்டி விரதம் அப்படின்னு ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன முறை அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சஷ்டி அன்னைக்கு, அதாவது சஷ்டின்னு நான் குறிப்பிடுகிறது சூரசம்ஹாரத்து அன்னைக்கு தான் பிரதானமான நாள். 6ஆம் நாள் முருகப்பெருமான் சூரனை சம்ஹரித்த நாள். அந்த சூரசம்ஹாரத்தின் அன்று காலையில எழுந்து முதல்ல குளிச்சிடணும். குளிச்சுட்டு காப்பு கட்டி முழுசா விரதமா இருக்கிறவங்க காப்பு கட்டிக்கோங்க. அதாவது விரதம்னா பட்டினியா இருக்க போறவங்க காப்பு கட்டிக்கோங்க. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். சஷ்டி கவசம் படிக்கிறது விசேஷமானது. மாலை 4:30க்கு சூரசம்ஹாரம். நமக்கு இந்த நைவேத்தியம் எல்லாம் வச்சோம்ல, இந்த பிரசாதங்களை குறிப்பா தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு நீங்க இந்த விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். சூரசம்ஹாரம் என்றைக்கோ அன்றைய சஷ்டி விரதம் அப்படின்னு ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன முறை அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சஷ்டி அன்னைக்கு, அதாவது சஷ்டின்னு நான் குறிப்பிடுகிறது சூரசம்ஹார